ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. यन्नित्यमानन्दमनन्तमेकं शिवेति नाम्ना श्रुतयो गृह्णन्ति तस्यावतारो नररूपधारी कृपासुदाब्धिः भुवि रामकृष्णः. जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चात्वेषाभिज्ञस्वराड् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि. सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं ऋतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः. मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. रामाय रामचन्द्राय रामभद्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः. कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं. यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकम्. பகவான் வால்மீகி ரிஷி தியாகத்தினுடைய பெருமையை விஸ்தாரமாக சொல்லிக்கொண்டு வருகின்றார். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய தியாகத்தின் பெருமை மிகவும் உயர்ந்தது என்று காட்டுகின்றார். நம்முடைய சனாதன தர்மத்தில் ஒரு மனிதனுடைய உன்னதத்தை அளப்பதற்கான அளவுகோல் தியாகம் ஒன்றே என்று சொல்லுகின்றார். தியாகம் என்பது விட்டு கொடுத்து வாழ்வதல்ல, ஒரு விஷயம் இல்லாமல் இருப்பதல்ல, அல்லது விட்டு கொடுப்பது அல்ல. தியாகம் என்பது இந்த விட்டு கொடுப்பதற்கும் தியாகத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. யுதிஷ்டர் கூட வனவாசத்திற்கு சென்றார். ஆனால் அவருடையது தியாகம் அல்ல, அது வாழ்க்கையில் அவருக்கு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை அவர் பெருமிதமாக சந்தித்தார் என்ற பெருமை இருக்குமே தவிர, ஒரு பந்தயத்தில் தோற்றுவிட்டதனால் இந்த ராஜ்யத்தை விட்டு செல்ல வேண்டியிருந்தது. அதனால் இந்த விட்டு கொடுக்கறதுக்கும் தியாகத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. தனக்கு சக்தி இல்லை அதை காப்பாற்றுவதற்குன்னு விட்டு கொடுத்துருவாங்க. அதை ஹேண்டில் பண்றதுக்கு சக்தி இல்லை. இல்லை அதை வைத்து கொண்டிருந்தால் பின்னாடி பிரச்சனை வரும் அப்படின்னு விட்டு கொடுத்துருவாங்க. இல்லை தன்னுடைய சுற்றி இருப்பவர்களுக்கு அது தொந்தரவை கொடுக்கும் என்று விட்டு கொடுத்து விடலாம். இது விட்டு கொடுப்பது என்பது மனமோ வந்து செய்கின்ற செயல் அல்ல, கட்டாயத்தினால் செய்யப்படுகின்ற செயல். இந்த விட்டு கொடுப்பதற்கு ஒரு லட்சியமே இருக்காது. இந்த நேரம் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதும், போனா போதும். விட்டு கொடுக்கறதுனா என்ன? போனா போதும் அப்படின்ற மாதிரி. இந்த விட்டு கொடுக்கறது எதுக்குன்னா, பின்னாடி வேற ஏதாவது பெரிய விஷயமா கிடைக்கும். வரும் மீன் செல்லும் அளவும் ஒரு மீன் வரும் அளவும் காத்திருந்ததாம் கொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா சொன்னான்னு தெரியல. இந்த சின்ன சின்ன மீன் எல்லாம் போறதை பார்த்துட்டே இருக்கலாம்.
நம்மளை பிடிக்கலன்னு சொல்லி இந்த சின்ன மீனுங்கள்லாம் பரவாயில்ல, ரொம்ப தியாகி ஆகிட்டார் அண்ணன், கொக்கு அண்ணன் தியாகி ஆகிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு போகணும். ஆனால் அது எதற்காக காத்திருக்கு? பெருசாக எதாவது கிடைக்கும்னு நின்றுட்டுருக்கு. அதனால் வாழ்க்கையில் நாமும் சில விஷயங்களை விட்டு கொடுப்போம். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் புகைப்பிடிப்பதை விட்டு விட்டேன் சுவாமி அப்படின்வாங்க. ஆனால் பார்த்தா வேறு ஏதாவது பான் பராக்குன்னு எதாவது இருக்கும். இது இல்லை, டாக்டர் சொல்லியிருப்பார், நீங்கள் வாழ முடியாதுங்க, பிடிச்சாலும் நீங்கள் அதை செய்ய முடியாது, அதனால் நீங்கள் இது இல்லாமல் தான் வாழணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் இருக்கு. ஆனால் தியாகம் என்பது, இந்த தியாகத்திற்கு ஒரு லட்சியம் இருக்கின்றது. இது விட்டு கொடுத்தல ஒரு லட்சியம் இல்லை. இப்போ பிரச்சனை வேணாம், இல்லை இது சின்னது வேண்டாம் பெருசாக வேண்டும் அப்படின்றது விட்டு கொடுக்கறது. தியாகத்தில் ஒரு லட்சியம் இருக்கின்றது. என்ன லட்சியம் அப்படின்னா மோட்சம். தியாகே நைக்கே அமிர்தத்வமா நசுகு. மோட்சம் என்ற ஒரு லட்சியம் இருக்கிறதுனால இது உயர்ந்தது. அப்புறம் மனமும் வந்து செய்யப்படுவது இந்த தியாகம், சந்தோஷமா செய்யப்படுவது தியாகம். எந்த ஒரு உலக எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்படுவது தியாகம். நாளைக்கு என்ன எல்லாரும் தியாகம் செய்வார்கள், தியாகி என்று புகழ்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த தேசத்திற்காக நிறைய பேர் உயிர் விட்டாங்க இல்லையா? அதில் யாராவது நினைச்சிருப்பாங்களா? பகத்சிங், கப்பலோட்டிய தமிழர்கள்லாம் நாளைக்கு என்ன எல்லாரும் சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்ல போறாங்கன்னு நினைச்சிட்டு இந்த தியாகம் பண்ணாங்களா? இல்லை, அவங்களுக்கு ஒரு லட்சியம். அதனால தான் சுவாமி விவேகானந்தருடைய இந்த ஆன்மீக கருத்துக்கள்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயங்களாக இருந்தது. அப்போ மோட்சம் என்பது ஒரு லட்சியம் என்றதுனால உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்காக மனமு வந்து சந்தோஷமாக செய்யப்படுவது தியாகம். ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தியாகம் செய்கிறாங்க அல்லது முயற்சி செய்கிறார்கள். தியாகம் செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். தசரதர் தியாகம் செய்கின்றார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தசரதர் நினைச்சிருந்தா கைகையே அன்றே விஷம் கொடுத்து சாகடிச்சிருக்க முடியும். ஆனால் சத்தியத்துக்காக இந்த பெரிய தியாகத்தை செய்கின்றார் தெரிந்தே. கௌசல்யா தேவியும் தியாகம் செய்கின்றார்கள், சுமித்ரை தியாகம் செய்கின்றார்கள், லக்ஷ்மணன், சீதை, பரதன், அயோத்தியா மக்கள் கூட தியாகம் செய்ய எல்லாரும் பின்னாடி போகிறாங்க. ராமரோட ரதத்தில் ரதம் பின்னாடியே போகிறாங்க. ஊர்மிளையினுடைய தியாகம் அளப்பரிய தியாகம், அமைதியான தியாகம். அது பொதுவாக யாரும் மேடையில் பேச மாட்டாங்க. ஊர்மிளை அம்மாவும் சண்டை போட்டிருக்கலாம், சீதா அம்மா மாதிரி நான் உங்கள் கூட வருவேன், நீங்கள் ராமரை பார்த்துங்க நான் சீத்தையை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் ஊர்மிளை அம்மா சண்டை போடலைன்னா ஒரு வியாக்கியான கர்த்தா சொல்கிறாரு, பலு அதிகமாகிடும். யாருக்கு? லக்ஷ்மணருக்கு பலு அதிகமாகிடும். இப்போ 2 பேரும் பார்த்துக்க வேண்டிய பலு, இப்போ நானும் போனேன் என்னையும் பார்த்துக்க வேண்டிய பலுவாக இருக்கும், அதனால வேண்டான்னு விட்டுட்டாங்க. அப்படி இந்த தியாகம் என்பது டைம் டெஸ்டட்னு சொல்லுவாங்க, காலத்தை வென்றதாக இருக்கும். ராமருடைய தியாகம் பார்த்தீங்கன்னா இன்று வரை காலத்தை வென்றதாக இருக்கின்றது. சந்தோஷமாக செய்யப்பட்ட தியாகம். வனவாசோகி மகோதயா என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட தியாகத்தில் முதல் நாள் இரவு சரை நதிக்கரையில் ராமரோடு சேர்ந்து பிராமணர்கள், ஊர் மக்கள், அயோத்தியாவாசிகள், குழந்தைகள் எல்லாம் வந்து சரை நதிக்கரையில் இருக்கிறாங்க. திரும்பி போங்கோன்னு சொன்னாலும் இவங்க போக மாட்டேங்கிறாங்க. பகவான் ராமச்சந்திரமூர்த்தி சொன்னார், சந்தியா வேலை ஆயிடுத்து, சாயம் சந்தியா ஆயிடுத்து, அதனால் எல்லாரும் பிரார்த்தனை செய்யலாம், எல்லாரும் அவங்களுக்கு சந்தியா வந்தனை செய்யுங்க. பாருங்கள், நம்ம கலாச்சாரம் ஒரு நாடே அல்லலுக்கு உட்பட்டிருக்குது, அந்த நேரத்துலையும் பிரார்த்தனை செய்வதை விடுவதாக இல்லையா? மகாபாரதத்திலும் அப்படிதான். மகாபாரத போர் நடக்கும், சந்தியா நேரம் வந்த உடனே எல்லாரும் பிரேயருக்கு போயிடுவாங்க. எத்தனை மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும் அயோத்தியா வாசிகளுக்கு அந்த நேரத்தில். ராமச்சந்திரமூர்த்திக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருந்திருக்கும். ஆனால் எல்லாரும் சந்தியாவந்தனத்துக்காக செல்கின்றார்கள். அன்று இரவு உணவு இல்லை ராமருக்கு. லக்ஷ்மணன் கோரை பொருட்களால் ராமன் சீதை
தூங்குவதற்காக சில ஏற்பாடுகளை செய்கின்றார். எல்லாரும் அமைதியாக, யாருக்கும் அன்னைக்கு உணவு இல்லை, எல்லாரும் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். திடீரென்று நடுராத்திரி ராமர் விழித்து கொண்டு பார்க்கின்றார். பஷ்யசூன்யான் யரண்யானி ருதந்தி இவ சமந்ததஹ. லக்ஷ்மணரை எழுப்பி, லக்ஷ்மணா எழுந்துரு, எப்படி சூன்யமா இருக்கு பத்தியா? எந்த மக்களிடத்துல ஒரு தந்தையை போல் அன்பு வைத்திருந்தாரோ என்னுடைய தகப்பன், அந்த மக்களை நான் இந்த மாதிரி நதிக்கரையில் அனாதைகள் போல தூங்குவதற்கு விட்டுவிட்டேனே. கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லாம் அனாதைகளாக நதிக்கரையில் அப்படியே படுத்து, ஏன்னா களைப்பு எல்லாருக்கும், நடந்து வந்த களைப்பு, அழுத களைப்பு, மன வருத்தம், இப்படி தூங்கிக் கொண்டிருக்கின்றார்களே, இவர்கள் இப்படி அனாதைகளாக இருப்பதற்கு நான் காரணமாகிவிட்டேனே. எவ்வளவு அன்பு என்னிடத்தில் இருந்தால் எல்லாவற்றையும் திடீரென்று எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வர முடியும் உங்களால்? நான் திரும்பி போங்கன்னு சொல்லியும் இவங்க என்னை விடுறதா இல்லை. இவங்கெல்லாம் இல்லாமல் அயோத்தியா எப்படி ஆகும்? நகரமே குடிபெயர்ந்து விட்டால் அயோத்தியா என்ன ஆகும்? இதில் சிலர்லாம் அதாவது இந்த கூட்டத்தோடு வர முடியாதவங்கெல்லாம் வீட்டிலே இருந்துட்டாங்க, தாய்மார்கள்லாம். அவங்களை நினைத்து வருத்தப்படுகின்றார். இவர்கள் எல்லாம் இந்த சொந்தங்கள் பந்தங்கள் இல்லாமல் அவர்கள் எல்லாம் எவ்வளவு வருத்தப்படுவார்கள். பரதன் பார்த்தால், இந்த சூன்யமான அயோத்தியை பார்த்தால் எப்படி இருக்கும்? அவன் எவ்வளவு வேதனைப்படுவான். பரதஹா கலு தர்மாத்மா ஆஸ்வாசயிஷ்யதி. எப்படி இவர்களுக்கு சமாதானம் சொல்லுவான்? அதாவது அயோத்தியாவிலே இருந்தவர்கள், அதாவது தங்கிவிட்டவர்களுக்கு, லட்சுமணா நீ செஞ்சது நல்லது, என் கூட வரணும்னு நீ அடம் பிடிச்சியே, இப்போ சொல்கிறார் பாருங்களேன், அது ரொம்ப நல்லது. ஏன்னா நானும் என்னை இப்போ அனாதையாக நான் பார்க்கின்றேன், எனக்கும் சீத்தைக்கும் நீ தான் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவர்களை இப்படியே விட்டுவிட அழைத்து கொண்டு செல்ல முடியாது. ஒரு நாள் இவர்கள் எனக்காக தியாகம் செய்தார்கள், உணவையும் தூக்கத்தையும். ஒரு நாள் எனக்காக வேதனைப்பட்டார்கள் என்ற நிலையிலே முடியிட்டோம். இவங்க எழுதுறதுக்குள்ள நம்ம எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சுமந்திரரை வரவழைத்து தேர அயோத்தியா பக்கம் செல்லுமாறு செய்கின்றார். அயோத்தியா பக்கம் சென்ற மாதிரி சென்று மறுபடியும் அதே திரும்பி வேறு பக்கமாக ராமர், லக்ஷ்மணர், சீதை மற்றும் சுமந்திரர் சென்று விடுகின்றார்கள். ராமர், லக்ஷ்மணர் சென்ற உடனே விடியற் காலையில் இந்த அயோத்தியா வாசிகள் எல்லாம் எழுந்து கண் விழித்து பார்க்கின்றார்கள். கண் விழித்த உடனே அவருடைய கண் எங்கே இருக்கும்? ரதத்தின் மேலே தான் இருக்கும். ரதம் காணலன்னு தெரிந்த உடனே எல்லோருக்கும் வருத்தமாகிவிட்டது. திகஸ்து கலு நித்ராந்தாம் ஜயா பகத சேதசா நாத்ய பஷ்யாமஹே ராமம் ருத்துரஸ்கம் மகாபுஜம். தேரை காணவில்லை, ராமலட்சுமணனை காணவில்லை, சீத்தையை காணவில்லைன்னு எல்லாரும் சத்தம் போட்ட உடனே எல்லாரும் எழுந்து இங்கே அங்கே ஓடுறாங்க, தேடுறாங்க. ரதம் அயோத்தியா பக்கம் போனதா தெரியுது. திருப்பி அயோத்தியாவுக்கு போயிட்டாரா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. என்னன்னு சொல்கிறார், அது எப்படி அயோத்தியா போக முடியும்? இவ்வளோ பேர் வேண்டான்னு சொல்லியும் தியாகம் செய்து விட்டு வந்து விட்டவர் ஒரே ராத்திரியில் அதை மறுதளித்து விடுவாரா? அயோத்தியா போயிருக்க மாட்டார். ஏன் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, இந்த ஒரு நாளே நமக்கு சாப்பாடு போட முடியல அவரால், இன்னும் நம்மளை கூட்டிகிட்டு போயிருந்தா இன்னும் 14 வருஷம் எங்கே நம்மளை வச்சு பாதுகாப்பது அப்படின்னு கேட்ட உடனே, கதம் ராமோ மகாபாகு ச ததா விததக்ரியா பக்தம் ஜனம் அபித்யஜ்ய பிரவாசம் தாபசோ கதஹ யோ ந சதா பாலயதி பிதா புத்ரான் இவௌரசகான் கதம் ரகுணாம்
ச ஸ்ரேஷ்டः த்யக்த்வா நோ விபினம் கதः இகைவ நிதனம் யாம மகாபிரஸ்தானமேவ வா ராமேன ரஹிதா நாம் நோ கிமர்த்தம் ஜீவிதம் ஹிதம். நமக்கு சாப்பாடு போட முடியாதுன்னு விட்டுட்டு போயிட்டாரா? அவர் யாரு? அண்ட சராச்சரங்களையே பாதுகாக்கக்கூடிய சக்கரவர்த்தி அப்பா. நம்மை பாதுகாக்குவதற்கு அவருக்கு சக்தி இல்லைன்னு எப்படி சொல்லணும்? அப்ப ஏன் போயிட்டாரு? போயிட்டாருன்றது உண்மை. ஏன் போயிட்டாரு? ஏன் நம்மகிட்ட பக்தி இல்லையா? பக்தி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாம நாம் இயற்கையாவே மனமூந்து வந்தோம் பின்னாடி. கதம் பக்தம் அபித்யஜ்ய கதா. பக்தி நமக்கு இல்லைன்னு எப்படி சொல்லிட முடியும்? அப்ப ஏன் போயிட்டாரு? என்ன காரணமோ தெரியலையே. ததா அவித்த கிரியா. எதை செய்தாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும் அவருக்கு. அதனால அவர் இல்லாம நம்ம வாழ்க்கை இல்லை. ராமேன ரஹிதானானோ கிமர்த்தம் ஜீவிதம். ராமன் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அதனால என்ன செய்வோம்? எல்லாரும் இங்கிருந்தே உண்ணாவிரதம் இருந்து இறந்து விடுவோம். இல்லை இந்த சரை நதியில் எல்லாரும் குச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தற்கொலை செய்வதற்காக இந்த ஜனங்கள் எல்லாம் போறாங்க. இந்த கூட்டத்தில் ஏதாவது ஒருத்தன் எவனா சொல்லிட்டானா, அதை ஆமான்னு 4 பேர் சொல்லிட்டானா மொத்த பேர் அதே செய்வான். ஒருத்தன் கல் அடித்தானா 4 பேர் கல் அடிக்கிறான்ல, அந்த மாதிரி. ஏன்னா அந்த நேரத்தில் விவேக சக்தி வேலை செய்யாது. அந்த கூட்டத்தில் இருந்த சில வயதானவர்கள்லாம் கொஞ்சம் நிதானமாக சிந்திங்கப்பா. விட்டுட்டு போயிருக்காருன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். 14 வருஷம் பொறுத்து திருப்பி வரும் பொழுது நீங்கெல்லாம் இறந்துட்டீங்கன்னு அவர் கேள்விப்பட்ட எவ்வளவு வருத்தப்படுவார்? எவ்வளவு வருத்தப்படுவார்? அவருக்காக இத்தனை பேரும் அயோத்தியா நகர வாசிகள் எல்லாம் இறந்து விட்டார்கள், அதுவும் தற்கொலை செய்து கொண்டார்கள், எவ்வளவு வருத்தப்படுவார்? அதனால தற்கொலை செய்து கொள்வது ஒரு முடிவல்ல. எப்படி வாழறது நாங்க அவர் இல்லாம? அதுக்கு ஒரு உபாயம் சொல்றோம். ராமர் திரும்பி வருவார், ராம பட்டாபிஷேகம் நடக்கும், ராமர் நமக்கு மறுபடியும் ராஜாவாவார். இந்த நம்பிக்கையில வாழும். எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் நம்பிக்கை இழக்கவே கூடாது. தன்னுடைய உயிரை தியாகம் செய்யவே கூடாது, உயிரை விட்டுவிடவே கூடாது, அது தற்கொலை செய்து கொள்ளவே கூடாது யாருக்காகவும் எதற்காகவும். அது மிகப்பெரிய பாவம் தற்கொலை என்பது. அதனால ஒரு எந்த விடிவும் இல்லை. அதனால இந்த நம்பிக்கை வைத்துக்கொண்டு நாம் எல்லாம் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மறுபடியும் அயோத்தியா நகரம் திரும்பி வராங்க. இந்த அயோத்தியா நகரத்திலேயே தங்கிவிட்டார்கள் எல்லாம், பெண்கள் எல்லாம், சிலர்லாம். அவருடைய கணவன்மார்கள்லாம் போயிருந்தாங்க ராமன் பின்னாடி. அதனால அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க பெருமிதமா, எங்க கணவனுக்கு என்ன தியாக புத்தி பார்த்தீங்களா, ராமருக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் அப்படின்னு பெருமையாக பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த கூட்டம் திரும்பி வருது. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? நேஷ்னல் கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போனாருன்னு சொன்னி ஒய்ஃபு கொஞ்சம் பெருமிதமாக இருக்கும்போது ஹஸ்பண்ட் பார்ட்டிசிபேஷனே பண்ணாமல் திரும்பி வந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இவர்கள் திரும்பி வந்த உடனே இவர்கள் எல்லாருக்கும், அயோத்தியா நகரத்தில் தங்கிவிட்டவர்கள் எல்லாருக்கும் அசிங்கமாகிவிட்டது. தன்னுடைய கணவன்மார்களை பார்த்து கேட்கின்றார்கள், கிம்னு தேஷாம் கிருஹை காரியம் கிம் தாரை கிம் தனேனவா புத்திரைர் வாபி சுகைர் வாபி ஏன பஷ்யந்தி ராகவம். எதுக்காக திரும்பி வந்தீங்க? ஒரு நாள் கூட நான் இல்லாமல் இருக்க முடியாதா? ஒரு நாள் கூட குடும்பத்தை விட்டுட்டு இருக்க முடியாதா ராமனுக்காக? ஒரே நாளில் திரும்பி வந்துட்டீங்க. அசிங்கமா இல்லை உங்களுக்கு? இதுதான் உங்களுடைய வைராக்கியமா? இதுதான் நீங்க வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பா ராமனிடத்துல? எதுக்காக திரும்பி வந்தீங்க? ஏகஹா சத்புருஷோ லோகே லக்ஷ்மணஹா சஹ சீதையா யோ அனுகச்சதி குத்சதம் ராமம் பரிச்சரன் வனே. லக்ஷ்மணனை பார்த்தீங்களே, அவரை பார்த்து கூட உங்களுக்கு புத்தி வரலையா? அவருடைய தியாகத்தை பாருங்க. ராமருக்காக எல்லாத்தையும் தியாகம் செய்துவிட்டு ராமரோடவே போயிருக்காரு. உடனே அவங்க சொன்னாங்க, நாங்களும் போகலாம் தான் நினைச்சோம், அவர் தூங்கிட்டு இருக்கும்போது போயிட்டார். அவர் ஏன் தூங்குனீங்க? ஒரு நாள் கூட தூக்கம் இல்லாமல் இருக்க முடியாதா அப்படின்னு மிரட்டுறாங்க, திட்டுறாங்க.
यत्र रामो भयं नात्र नास्ति तत्र पराभवः सहि शूरो महाबाहुः पुत्रो दशरथस्य च पुरा भवति नो अधूराद् अनुगच्छाम राघवं पादच्छाया सुखं भर्तुः तादृशस्य महात्मनः सहि नाथो जनस्यास्य स गतिः स परायणम् वयं परिचरिष्यामः सीतां यूयं च राघवम्. சரி கிளம்புங்க போகலாம் அப்படின்றாங்க. என்ன கிளம்புங்க போகலான்றீங்க? ஆமாம், நீங்கள் வந்துட்டீங்கன்னு நாங்கள் என்ன ஒத்துக்குவோமா? அங்கே ராமர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பார், நீங்கள் இங்கே எல்லாம் சுகமாக இருப்பீங்க, அதுக்கு நாங்கள்லாம் ஒத்துழைப்போம். கிளம்புங்க போகலாம், வாங்க எல்லாரும் போகலாம். எங்கே ராமர் இருக்கிறாரோ அங்கே தான் அயோத்தியா. நீங்கள் எல்லாம் ராமனுக்கு சேவை செய்யுங்க, நாங்கள் எல்லாம் சீதைக்கு சேவை செய்கிறோம். ராமர் உங்களை பார்த்துக்குவார், சீதை எங்களை பார்த்துக்குவா, வாங்க போகலாம் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த வயோதிகர்கள்லாம் மறுபடியும் இவர்களையும் சமாதானப்படுத்தி, ஏதோ ஒரு காரணத்துக்காக ராஜா செய்கின்றான் என்றால் அதை ஏற்றுக்கொள்வது தான் குடிமக்களுடைய கடமை. அது புரியுதோ புரியலையோ, ஆனால் நம்முடைய ராஜா எதையுமே நமக்கு விரோதமான செயலை எந்த காலத்திலையும் செய்ய மாட்டார். அதனால தான் அவர் மேலே நமக்கு அவ்வளோ அன்பு. அவர் நம்ம விட்டு போயிருக்கிறாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதனால் எல்லாரும் இங்கிருந்து ராம பட்டாபிஷேகத்துக்காக தவம் செய்வோம், குடும்பத்திலிருந்தே ராம பட்டாபிஷேகத்துக்காக தவம் செய்வோம், பிரார்த்தனை செய்வோம். ராமலக்ஷ்மண சீதா எல்லோரும் திரும்பி நல்லபடியாக வரட்டும்னு சொல்லி தவம் செய்வோம் அப்படின்னு இவங்களெல்லாம் மறுபடியும் சமாதானப்படுத்திட்டாங்க. ராமலக்ஷ்மண சீதை சென்ற தேர் ஒவ்வொரு கிராமமாக கடந்து சென்று கொண்டே இருக்கின்றது. ஜனங்கள்லாம் மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, என்ன இது ராமசர் லக்ஷ்மண சீதை இப்படி போகிறாங்களே, என்ன ஆச்சு, பட்டாபிஷேகம்னு சொன்னாங்களே அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கா இந்த விஷயம் தெரிய ஆரம்பித்த உடனே ஒவ்வொரு கிராமத்திலேருந்து ஒரு 4-5 பேர் 10 பேர் தேர்ந்துக்கிறாங்க. நாங்களும் வரோம்னு சொல்லி ராமர் ஒவ்வொரு கிராமமாக சென்று கொண்டு, அந்த ரதம் சென்று கொண்டே இருக்கின்றது. ஏன்னா கோசல தேசத்தை தாண்டும் வரைக்கும் இவருடைய ராஜ்யம் தானே. அப்போ ராமர் அவர்களுக்கு சமாதானம் சொல்லுகின்றார். அவர்கள் சொல்லுகின்ற நல்ல அற்புதமான தன்னை பற்றிய கருத்துக்களை எல்லாம் ஆமோதித்து, நீங்கள் எல்லாம் இங்கேயே இருங்கள், உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்யுங்கள், என்னுடைய கடமையை செய்வதற்காக நான் சென்று கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் உங்களுடைய அன்பை நான் மனதார ஏற்றுக்கொள்கின்றேன். அனுக்ரோஷோ தயா செய்வ யதார்த்தம் மைவ கிருதா சிரம் துக்கஸ்ய பாபியோ கம்யதாம் அர்த்த சித்தையே. உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யுங்கள், நான் என்னுடைய சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பாற்றுவதற்காக நான் செல்லுகின்றேன், என் பின்னால் நீங்கள் வருவது சரியில்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆசுவாசப்படுத்தி ஸ்ருங்கவேரிபுரம் அப்படின்ற ஒரு ஊருடைய எல்லைக்கு நிற்கின்றார்கள். அதற்குள்ள மாலை ஆகிவிட்டது. ராமருக்கு மனதுக்குள்ள ஒரு எண்ணம். என்ன எண்ணம்னா, இங்கே தன்னுடைய நண்பன் குகன் இருக்கின்றான், அவனை பார்த்து விட்டு செல்ல வேண்டும். ஏன் பார்க்காம போயிட்டா என்ன அப்படின்னா, பார்க்காம போயிட்டா அவன் வருத்தப்படுவான்றதை விட தனக்கு வருத்தம் உண்டாக்குமேன்னு சொல்லி இங்கே இருந்து விடலாம் இந்த இரவு அப்படின்னு சொல்லி அங்கே தங்கி விடுகின்றார்கள். சாயங்காலம் இந்த சிங்கவேரிபுரத்தில் இருக்கின்ற குகனை பற்றி வால்மீகி ரிஷி அற்புதமாக வர்ணிக்கின்றார். எத்ர ராஜா குஹோ நாம ராமஸ்ய ஆத்மசமஸ்ஸகா நிஷாதஜாத்யோ பலவான் தபதிஷ்சைதி விஸ்ருதா. இந்த குகன் என்பவன் யார்? யாராவது ஒரு இளவரசனா, இவருடைய நண்பனா அப்படின்னு கேள்விக்கும் போது வால்மீகி சொல்றாரு, நிஷாத ஜாத்தியா, வேடுவன். சத்திரியன் கூட இல்லை, வேடுவன். வேடுவனுக்காக இவர் ஏன் இங்கே தங்கி இருக்கணும்? அவனை பார்க்கறதுல இவருக்கு என்ன பெரிய சகாயம் உண்டாக போகின்றது அப்படின்னா, ராமஸ்ய ஆத்ம சமஸ்தகா, ராமனுக்கு துல்லியமானவன் என்று சொல்லுகிறார். ராமனுக்கு யாராவது துல்லியமாக முடியுமா? ஆத்ம சமகா என்று சொல், ராமனுக்கு துல்லியமானவன். எதுல? பிறப்பு இல்லையா? இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்த ராமர் எங்கே? இந்த வேடுவ குலத்தில் பிறந்த குகன் எங்கே?
10 திக்கும் தேரோட்டுகின்ற தேர் செல்லுகின்ற அளவுக்கு இருக்கின்ற இவனுடைய ராஜ்யம் எங்க? ராமனுடைய ராஜ்யம் எங்க? ஏதோ ஒரு கிராமத்துக்கு ஒரு ஜமீன்தாரா இருக்கின்ற ஒரு வேடுவன் எங்க? ராவணாதி கும்பகர்ணாதி அசுரர்கள் எல்லாம் சம்ஹாரம் செய்யக்கூடிய ராமனுடைய பராக்கிரமம் எங்க? ஏதோ குருவி மானு முயல் சுற்றிட்டு இருக்கிற வேட்டையாடுகின்ற இவனுடைய பராக்கிரமம் எங்க? 4 வேதங்களையும் படித்த ராமனுடைய கல்வி எங்க? அக்ஷரம் கூட தெரியாத குகனுடைய கல்வி எங்க? கந்தர்வராஜ பிரதிமம் என்று உலகமே வேட்கக்கூடிய ராமனுடைய அழகு எங்க? இந்த வேடனுடைய அழகு எங்க? உடல் அழகு. எதுல இவன் சமன்? நிரஸ்த சாமியாதிசயேன ராஜசா, சமமும் இல்லை, அவருக்கு மேலும் இல்லைன்னு அவர் நிற்கிறாரு. ஆனால் வால்மீகி சொல்றாரு இன்னொருத்தன் இருக்கிறான் அவருக்கு சமமா அப்படின்றாரு. எதை வச்சு சமம் அப்படின்னா, பக்திஹி பரமம் சாமியம் உபைதி, அன்புல சமம். இவருடைய அன்பு அவனுடைய அன்பு அவ்வளவு சமமான அன்பு. அவன் வருகின்றானா என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றான். லக்ஷ்மணனுக்கு புரியல, இங்கேயே நிற்கிறார் அண்ணன். இது சிங்குவேரிபுரம் ஆயிட்டு குகன் இருக்கிற இடம்ன்றதுனால ஏன்னா ஆளை வச்சு அனுப்பிச்சா ஓடி வரானே, இல்லை நாமே உள்ளே போகலாமே அப்படின்போது இவர் ஊருக்குள்ளே போக முடியாது. யாரு? ராமர் எந்த ஊருக்குள்ளும் போக முடியாது. அதனால் வரானா பாருன்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். ராமர் அந்த ஊர் எல்லைக்குள் வந்து விட்டார், எல்லையில் இருக்கின்றார் என்று கேள்விப்பட்ட உடனே ஓடி வருகின்றான் குகன். சஸ்ருத்வா புருஷ வியாக்ரம் ராமம் விஷயமாகதம் விருத்தைஹி பரிவிருத்தோ அமாத்யைஹி ஞாதிபிஷ்சாப்ய பாகதஹ ததோ நிஷாதாதிபதிம் திருஷ்ட்வா தூராதுபஸ்திதம் சக சௌமித்ரிணா ராமஹ சமாகச்சத் குஹேன சஹ தம் ஆர்த்தஹ சம்பரிஷ்வஜ்ய குஹோ ராகவம் அப்ரவீத் யதா அயோத்யா ததேதம் தே ராம கிம் கரவாணிதே. ஓடி வருகின்றான் தன்னுடைய மந்திரிமார்களை எல்லாம் அழைத்து கொண்டு. இந்த கிராமத்தில் பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அதான் மந்திரிமார்கள். யாருக்கு? குகனுக்கு. அவன் இடத்துல இருக்கின்ற இந்த பழங்கள் எல்லாம் எடுத்துட்டு வர, தூரத்தில் ராமரும் லக்ஷ்மணரும் உட்கார்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றான். ஓடி வருகின்றான். ஓடி வந்து ராமனுடைய திருவடியில் விழலான்னு பார்க்கிறான். ராமர் அப்படியே அவனை கட்டி பிடித்து ஆலிங்கனம் செய்து கொள்கின்றான். ராமருடைய அந்த கோலத்தை பார்த்த உடனே குகனுடைய கண்களில் அவ்வளவு கண்ணீர் வடிகின்றது. தம் ஆர்த்தகா சம்பரிஷ்வஜ்ய, என்ன கோலம் ஆயுது, பட்டாபிஷேகம் செய்து கொண்டு வருவீர்கள் என்று நான் ஆனந்தமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், இந்த மாதிரி வந்து நிற்கிறீங்களே, என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி அழுகின்றார். உடனே ராமர் சொல்றாரு, அப்பா இந்த மாதிரி வாக்கு கொடுத்துட்டாரு, அந்த வாக்கு சத்திய பரிபாலனை செய்யறதுக்காக நான் 14 வருஷம்தான் வனவாசம், அதனால வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நல்லதா போச்சு, இது கூட வனம் தானே, இங்கே இருந்துருங்க, யதா அயோத்தியா ததா இதம் தே, இங்கே இருந்துருங்க அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்த எல்லா உணவுப் பொருட்களை எல்லாம் அவர் திருவடியில் வைக்கின்றார். அந்த நேரத்தில் ராமர் சீதையினிடத்தில் குகனை அறிமுகம் செய்கின்றார். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்றெண்ணாது இறங்கி மற்ற அவர்க்கு இன்னருள் சுரந்து மாழை மால்மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை உகந்து தோழண்ணி எனக்கிங்கொழி என்ற சொற்கள் வந்து அடியனேன் மனத்திருந்திட ஆழிவண்ணா நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. ஆழ்வார் பாடுகின்றார், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று எண்ணாது. அவன் ஏழை, இவர் சக்கரவர்த்தி. ஏதலன், இவர் ராஜா. அவன் ஒரு
ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு குடிமகன், கீழ்மகன். இவர் க்ஷத்திரிய குலம், ராஜகுலம், அவன் வேடுவ குலம் என்று எண்ணாது இறங்கி இன்னருள் சுருந்து அவனுக்காக காத்து கொண்டிருந்து அவன் வருகின்றானா என்று ஏங்கி அவன் வந்த உடனே தன்னுடைய மனைவியான சீத்தையிடம் சொல்லுகின்றார், உன் தோழி. குகனிடம் சொல்லுகின்றார் சீத்தையை காண்பித்து, இது யார் தெரியுமா? ஏன்னா குகன் பார்த்ததில்லை. இது யார் தெரியுமா? உன் தோழிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடித்த உடனே குகனுடைய கண்கள் லக்ஷ்மணன் பக்கம் போகுது. லக்ஷ்மணன் யாருன்னு தெரியும் குகனுக்கு. லக்ஷ்மணன் தூர விலக்கி உன் தம்பி என் தம்பின்னு சொல்றார். இது யார் தெரியுமா? உனக்கு தான் தெரியுமே, லக்ஷ்மணன் ஆச்சே, அவன் உன் தம்பி என்னுடைய தம்பின்றார். என்ன அர்த்தம்னா, பிறப்பில் 3வது பிறந்தவர் லக்ஷ்மணர். ராமர், பரதர், லட்சுமணன், சத்ருகன், இதுதான் முறை. ஆனால் அன்புனால லக்ஷ்மணன் என்ன பண்ணிட்டான், 2வது இடத்துக்கு வந்துட்டான். ராமர், லக்ஷ்மணன், பரத, சத்ருகன் ஆயிடுது. குகனுடைய அன்பை உலகத்துக்கு காண்பிக்கணுன்றதுனால நீ அன்புனால முன்னாடி வந்துட்ட 2வது இடத்துக்கு. லட்சுமணா, உன்னோட அன்பு செய்கிறவன் இவன், உன் தம்பி என் தம்பின்னு சொல்லி ராமன், அதுக்கு அடுத்து தம்பி யாரு? குகன், அதுக்கு அடுத்தது தான் லக்ஷ்மணன், அதுக்கு அடுத்தது தான் பரதன். 5வது தம்பின்னு இல்லை. குகனோடு ஐவருவானோம் அப்படின்னு சொல்லி கம்ப நாட்டுவார் சொல்றாரு. இங்க ஆழ்வார் சொல்றாரு, எனக்கு அடுத்த தம்பி நீ தான் குகா, உனக்கு அடுத்தது தான் அவன் லக்ஷ்மணன் அப்படின்னு லக்ஷ்மணன் தள்ளுறார். ஏன்னா குகனிடத்தில் அவ்வளவு அன்பு. இப்படி எந்த ஒரு ஜாதி வித்தியாசம் பார்க்காமல் படிப்பறிவு இல்லாதவனை, ஒரு வேடுவனை, ஒரு ஏழையை, ஒரு வேலையாளை என்னுடைய தம்பின்னு சொன்னியே, அந்த சொற்கள் என் மனதை உருக்குகின்றது. அப்போ யாரை வேண்டுமென்றாலும் நீ ஏற்றுக்கொள்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு வந்து விட்டது. அந்த நம்பிக்கையிலே உன்னை சரணடைகின்றேன் என்று இந்த ஆழ்வார் சொல்றார். இந்த இடத்துல பெரியவங்கள்லாம் நிறைய தியானம் பண்ணியிருக்காங்க. இப்படி ராமருடைய காலத்திலேயே ஏழை பணக்காரன், மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு ஒரு நிலையே இல்லாத இருந்தப்போ எப்படி நடுவில் இந்த ஜாதி பிரச்சனை வந்தது இந்தியாவில்? பகவானே ஒரு வேடுவனை பார்த்து, அவன் பகவான் இல்லை என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு சக்கரவர்த்தி ஒரு வேடுவனை பார்த்து நீ என்னுடைய தம்பின்னு சொல்லி சகோதரத்துவம் கொண்டாடும் பொழுது இந்த பாரத தேசத்தில் எங்கிருந்து தான் இந்த தரித்திரம் சொல்லுவாங்க. பாரத தேசத்தில் இந்த தரித்திரமான அந்த ஒரு எண்ணம், இவன் கீழ் ஜாதியின் நான் மேல் ஜாதின்ற எண்ணம் எப்படி வந்தது? சுவாமி விவேகானந்தர் இதை பற்றி சொல்லும் பொழுது சொல்றார், எத்தனையோ தடவை பகவான் தன்னுடைய வாழ்க்கையில் காண்பித்து விட்டான். அதையெல்லாம் கேட்காதனால தான் வெளியிலிருந்து அசுரர்களை கொண்டு வந்து 1000 வருடங்கள் இந்த பாரத தேசத்தை அடிமையாக வைத்திருந்தார். தன்னுடைய சகோதரர்களை சகோதரனாக பார்க்க முடியாத நிலையில் இருந்த அந்த இந்தியாவில் இருந்த மக்களுக்கு பாடம் புகட்டுவதற்காக வெளியிலிருந்து அசுரர்களை கொண்டு வந்தாங்க. ஆனால் என்ன துரதிருஷ்டம் பாருங்க, இன்று வரை இந்த ஜாதி பிரச்சனை தான் நம்முடைய சனாதன தர்மத்துக்கு ஒரு இழுக்கை செல்கிறது. எல்லாரோடையும் பழகணும்னு சொல்லல நம்முடைய சனாதன தர்மம். யாரார் எந்தெந்த தர்மத்தில் இருக்கிறாங்களோ அந்தந்த தர்மத்தில் இருக்கும் பொழுதே அவர்கள் உயர்ந்தவர்கள். உன்னுடைய நிலையிலிருந்து பார்த்து நீ அவர்களை கீழானவர்கள் என்று நினைக்காதே. நாயன்மார்களுடைய கதைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு வண்ணான் இறைவனை அடைகின்றான், ஒரு செருப்பு தேய்ப்பவன் இறைவனை அடைகின்றான். எல்லாரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தில்லை, ஒவ்வொருத்தருக்கும் 100 வருஷம் 200 வருஷம் அப்பப்போ வந்துட்டே இருக்கிறாங்க மகான்கள். அவர்கள் செய்கின்ற தொழில் ஒவ்வொரு தொழிலாக இருக்கின்றது, ஒரு சாதாரண தொழிலாக இருக்கின்றது, பிறர் ஏசுகின்ற தொழிலாக இருக்கின்றது. இருந்தாலும் அவர்களுக்கு இறைவனிடத்தில் இருக்கின்ற அன்பினால் அவர்கள் மகான்களாக, அவர்கள் தெய்வ பக்தி உடையவர்களாக வாழ்கின்றார்கள், இறைவனை அடைகின்றார்கள். திருப்பி திருப்பி பகவான் காமிச்சா கூட எங்கிருந்து இந்த தரித்திர புத்தி வந்ததுன்னே தெரியல. இன்று வரை நம்முடைய சமுதாயத்துக்கு பெரிய கேடாக இருப்பது, அழிவுக்கு காரணமாக இருப்பது இந்த வேத புத்தி. விஸ்வம் விஷ்ணுன்னு சொல்லுது சாஸ்திரம். இந்த விஸ்வமே ஈஸ்வரன் சொல்லும் பொழுது இந்த விஸ்வத்தில் எந்த பகுதியை நீங்க கீழானதுன்னு சொல்ல முடியும்?
மகானுடைய வாழ்க்கையில பார்த்தா நாய், பன்றி, மிருகங்கள் எல்லாம் கூட இறைவனுடைய ரூபமாக வழிபட்டிருக்கின்றார்கள். நாமதேவருடைய கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? நாமதேவர் ஒரு நாள் அவருடைய அபங்கங்களை, பாடல்களை எழுதி கொண்டிருக்கின்றார். அவருடைய துணைவியார் அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. நான் எழுதி முடிச்சுட்டு சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பித்துடுங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு நாய் அந்த ரொட்டியை எடுத்துக்கொண்டு சென்று விடுங்க. அந்த ரொட்டியில் தொட்டு சாப்பிட்றதுக்காக சர்க்கரையும் நெய்யும் வச்சுட்டு போயிருக்காங்க அந்த அம்மா. நாமதேவர் அதை ரெண்டுத்தையும் எடுத்துன்னு ஓடுறார் நாய் பின்னாடி. பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு சொல்லிட்டு ஓடுறார். பொதுவாக நாய் ஏதாவது சாப்பாடு எடுத்துன்னு போனால் கல் எடுத்து அடிப்போம். நாய் புத்தி காமிச்சிடுத்தார் அப்படின்னு சொல்லி திட்டுவோம். இவர் பின்னாடி ஓடுறார். அது ஓட இவர் ஓட சரிசமானமா அதனுடைய வேகத்தோட இவர் ஓடி அதை பிடிச்சு அது வாயிலிருந்து அந்த ரொட்டியை பிடுங்கி எடுத்து, வெறும் ரொட்டி சாப்பிட்டா நல்லா இருக்காது பாண்டுரங்கா அப்படின்னு சொல்லி நெய்யில் தோய்த்து சர்க்கரையில் தோய்த்து அதை எடுத்து பாண்டுரங்க இப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்லும் பொழுது பாண்டுரங்க வாயை திறந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கேட்குறாரு நாமதேவர், இது என்ன இன்னைக்கு இந்த வேஷத்தில் தரிசனம்? பாருங்களேன், அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு, எந்த உருவத்தை பார்த்தாலும் பாண்டுரங்கன்னா தெரியுது. நம்ம சனாதன தர்மம் இதுதான் சொல்லுது, எந்த உருவமும் இறைவனுடைய உருவத்திலிருந்து வேறுபட்டதல்ல. விஸ்வம் விஷ்ணு, அங்கெங்கு எனாதபடி எங்கும் நிறைந்த பரம்பொருள் எல்லா உருவங்களிலும் இருக்கின்றான். எங்க உன்னுடைய நாராயணன் கேட்ட பொழுது எங்க இருக்கின்றான்னு சொன்ன பிரகலாதர், இங்க இருக்கிறான்னா இருக்கிறான், இந்த தூண்ல இருக்கிறான், அசைவற்ற பொருள்ல கூட இருக்கிறான்னு சொல்லும் போது சாஸ்திரம் நம்முடைய மரமண்டைக்கு உயிருள்ள ஜீவன்ல இறைவனை பார்க்க முடியல. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ண காலத்திலேயும் இதே நிலை தன்னுடைய வாழ்க்கையாலேயே அவர் வாழ்ந்து காட்டுறார். ஒரு நாள் அவருடைய அறையிலிருந்து வெளியில வராரு. ஒரு பெண்மணி கழிவுகளை எல்லாம் சுத்தம் செய்கின்ற தொழிலை செய்பவர். அந்த மலக்கூடையை தலைமையில் வைத்துக் கொண்டு வருகின்றார் ஒரு பெண்மணி. இவர் ஓடி போய் அந்த அம்மா காலில் விழுறார். ஜெகன்மாதா, உன்னால தான் இந்த மாதிரி குழந்தைகளுடைய கழிவுகளை எல்லாம் தலைமையில் தூக்கி கொள்ள செல்ல முடியும். அவருடைய காலத்தில் பாருங்க, அவ்வளவு ஜாதி பிரச்சனை, தீண்டா வாழ்க்கையால சொல்லி காண்பிக்கிறாங்க இந்த மாதிரி மகான்கள் எல்லாம். அந்த கழிவுகளை எல்லாம், கோயில் வளாகத்தில் இருக்கிற கழிவுகளை எல்லாம் சுத்தம் செய்வருடைய வீட்டுக்கு போய் இவர் தானே சுத்தம் செய்கிறார். இப்படி காலங்காலமாகவே ஒவ்வொருவருடைய மகானுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறது என்னென்ன, எந்த உருவம் இருந்தாலும் அது ஈஸ்வரனுடைய உருவம். நாமதேவர்கிட்ட பாண்டரங்கன் சொல்றாரு, நான் எந்த உருவத்திலும் எடுத்துட்டு வருவேன்டா, ஆனா உன்னுடைய புத்திசாலித்தனம் தான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நான் எந்த உருவத்தில் வந்தாலும் நீ என்னை கண்டுபிடிச்சிட்றிய. அப்போ மகானுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்கள் சத்தியத்தை, சாஸ்திர சத்தியத்தை நிதர்சனமாக தங்கள் வாழ்க்கையில் காட்டுகின்றார்கள். எந்த பிறவியில் பிறந்தாலும் அது கணக்கில்லை, எந்த தொழிலை செய்கின்றோமோ அந்த கணக்கில்லை. ஒரு மனிதனை அளவிடுவதற்கு அவனுடைய உள்ளத்தினுடைய உயர்வு முக்கியம். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. ஒருவனுடைய ஒழுக்கத்தை வைத்துத்தான் அவனை நாம் எடை போட முடியுமே தவிர, அவன் பிறந்த குலத்தையோ அவனுடைய பெயரையோ அவனுடைய தோலினுடைய நிறத்தையோ, உலகம் முழுக்க இது பிரச்சனை. ஒவ்வொரு இடத்துல ஒரு ஸ்கேல், தப்பான ஸ்கேல். மேற்கத்திய நாடுகளில் கருப்பு தோலாக இருந்தால் கீழ் ஜாதி, வெள்ளை தோலாக இருந்தால் மேல் ஜாதி, பணக்காரனாக இருந்தால் மேல் ஜாதி, ஏழையாக இருந்தால் கீழ் ஜாதி. இங்கே இந்த மாதிரி குலத்துல எல்லாம் பிறந்தால் கீழ் ஜாதி. இதையெல்லாம் ராமர் காலத்திலேயே முறியடிக்கின்றார்கள். அவதார புருஷர்களும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும். ஆனால் நமக்கு மட்டும் எத்தனை தடவை கேட்டாலும் கன்னத்தில் தட்டிக்கிறமே தவிர பகவான்கிட்ட போய் மாறுவதா தெரியல இந்த சமுதாயம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல, ஒரு குறிப்பிட்ட வகையான இடத்துல தோஷத்தை வைத்துக்கொண்டு எப்படி இறைவனை நாம் அன்பு செய்ய முடியும்? எப்படி நம்ம ஆன்மீக வாழ்க்கையை வாழ முடியும்? அதனால தான் ஸ்ரீராமகிருஷ்ணன் கேட்குறாரு, நரேந்திரா, உயிரே இல்லாத ஒரு சிலையில பகவானை பார்க்குற சக்தி இருக்கிற இந்த மனசுக்கு உயிருள்ள மனிதன்ல ஏன் பகவானை பார்க்க முடியல? பகவானை பார்க்கலனாலும் பரவாயில்லை, ஏன் அந்த பகவானை அவமானப்படுத்துறான்? கபிலோபதேசத்துல, எந்த காலத்து கபில அவதாரம், கபிலோபதேசத்துல கபில பகவான் சொல்றார்,
அதமாம் சர்வேஷு பூதேஷு பூதாத்மானம் கிருதாலயம் அர்ஹயே தானமானாபியாம் மைத்ரியா அபின்னேன சக்ஷுஷா. திருஷ்டி, அபின்ன திருஷ்டியை வைத்துக்கொண்டு என்னை எல்லா உயிர்களிலும் யார் காண்கின்றானோ, எல்லா உயிரிடத்திலும் பழக முடியாது, ஆனால் எல்லா உயிரிடத்திலும் இறைவனை, அந்த தெய்வீகத்தை காண வேண்டும் என்பதுதான் சாஸ்திரம் மறுபடியும் மறுபடியும் சொல்லுது. ஆனால் இந்த நம்ம மரமண்டைக்கு இது ஏறவே மாட்டோம். எத்தனை பேர் நம்முடைய வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நாம் சாப்பிட்ட சாப்பாடை கொடுக்குறோம்? யோசனை செய்து பார்க்குறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி யாராவது செய்யாமல் இருந்தால் இனிமேலாவது நம்ம என்ன சாப்பிட்றோமோ, எது நல்லா இருக்குதோ அதை தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். எது அழிந்து போன நிலையில் இருக்கிறதோ, சிலர்லாம் சொல்லுவாங்க வாழைப்பழம் அழுகி போச்சு, அந்த வேலைக்காரமாக கொடுக்கும். அழுகி போச்சுன்னு உனக்கு தெரியுதில்லை, உன்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு தெரியுதில்லை, அது கொடுக்குறது என்ன அநியாயம்? அதனால் இந்த இடத்துல நம்ம மறுபடியும் மறுபடியும் சிந்திக்கணும்னு சொல்லி வியாக்கியான கர்த்தாக்கள் சொல்லுகின்றார்கள். ராமரே நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிருக்கிறார். ஏழை ஏதலன் கீழ்மகன், அந்த வார்த்தையும் போடுறாரு. கீழ்மகன்னா கீழ்ஜாதி என்று எண்ணாது இறங்கி மற்ற அவருக்கு இன்னருள் சுரந்து அருள் சுரக்கிறார். சீதையே உன் தோழின்னு சொல்றாங்க. என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், என்ன ஒரு அந்த விஷாலமான இருதயம். இதற்கு தான் எல்லாரும் உருக்கி போய்விட்டார். ராமன் நினைக்கும் பொழுது மனசு உருகம், கிருஷ்ணன் நினைச்சா மனசு குதூகலம் ஆகிடும். பார்த்துருக்கீங்களா? இந்த ராமனுடைய இந்த ஹிருதயம் இருக்கு இல்லையா, விஷாலமான ஹிருதயம். இன்னொரு வேடுவீச்சனுடைய எச்சிலையை எடுத்து உண்ணுகின்றார், சபரினுடைய எச்சிலை. உலகமே பழிப்பட்டவள், கற்பிழந்தவள் சொல்ற அகல்யா தேவியை உதாரணம் செய்துவிட்டு அவள் திருவடியில் விழுகின்றார். இந்த அகங்காரம் இல்லாத ஒரு நிலை, ஒரு சக்கரவர்த்தியாக இருந்து கொண்டு, அவதாரமாக இருந்து கொண்டு இப்படி நடக்கிறது தான் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக. அப்படி குகனை கையை இழுத்து, உன் தோழி என்னுடைய தம்பி நீ இழுக்கிறார், ஆனா அவன் வந்துருவானா? அவன் கூச்சப்படுறான். வயம் பிரேஷ்யா பவான் கர்த்தா சாதுராஜம் பிரசாதினஹ பக்ஷ்யம் போஜ்யம் ச பேயம் ச லேஹ்யம் தைதத் உபஸ்திதம். உங்க அன்புனால என்ன உங்களுக்கு சமமா வைக்கலாம் பகவானே, ஆனா உண்மை என்ன? வயம் பிரேஷ்யா. 3 விதமான பணியாட்கள் சொல்லுவாங்க. பிருத்யன், கிங்கரன், பிரேஷ்யன். பிருத்யன்னா அந்த எஜமானனை தொட்டு பணி செய்வது பிருத்யன். இந்த கோயிலில் கூட இது இருக்கும். நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரகத்தை தொட்டு பணி செய்வாங்க. அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது கிங்கரன். எஜமானங்கிட்ட இன்னைக்கு நான் என்ன சேவை செய்யணும் அப்படின்னு கேட்கிறவன் கிங்கரா. கிம் கர, என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்டுட்டே இருப்பாங்க. இது செஞ்சு முடிச்சுட்டியா? முடிச்சுட்டு சுவாமி. அப்ப எஜமானகிட்ட பேசுவான், ஆனா எஜமான கிட்ட போய் தொட முடியாது. கோயில கூட பார்க்கலாம். கோயிலுக்கு கர்ப்பகிரகத்துக்கு உள்ள போவாங்க, ஆனா மூர்த்தியை தொட மாட்டாங்க. அபிஷேகத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் செய்வாங்க, ஆனா மூர்த்தி அவங்க தொடறதுக்கு விட மாட்டாங்க, தொட மாட்டாங்க. 3வது நிலையில் இருப்பவன் பிரேஷ்யன். அவன் நிற்பான், எஜமானர் கேட்பார். யார்கிட்ட கேட்பாருன்னா பிருத்தியன் கிட்ட கேட்பார். எதுக்கு வந்துக்கிறான்னு அவனை கேளு. நேரம் பேச மாட்டார். எதுக்கு வந்திருக்கிறான்னு கேளு. அவன் சொல்லுவான் இந்த பிருத்தியன் கிட்ட, இந்த மாதிரி விஷயம், இதுக்காக வந்திருக்கிறேன், என்ன செய்யணும்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு 3வது நிலையில் இருப்பவனாக தன்னை அடக்கமாக காட்டிக்கொள்கின்றார் நம்முடைய குகப்பெருமான். நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் சாப்பிட்றதுக்கு, நீங்கள் தூங்குறதுக்கு தேவையான எல்லா வசதிகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், உங்களுடைய குதிரைக்கெல்லாம் இதெல்லாம் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், தயவுசெய்து இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே ராமர் சொல்றாரு, இதற்கெல்லாம் என்னப்பா அவசியம்? அர்ச்சிதாச்சைவ திருஷ்டாச்ச பவதா சர்வதா வயம் பத்யாம் அபிகமாச்சைவ
स्नेहसन्दर्शनेन च दिष्ट्या त्वं गुह पश्यामि ह्यरोगं सह बान्धवैः भुजाभ्यां साधुवृत्ताभ्यां पीडयन् वाक्यमब्रवीत्. இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் தான் நீ என் இடத்துல அன்பு இருக்குன்னு அர்த்தமாப்பா? இல்லை சுவாமி, உங்களை பார்க்க வரும்போது வெறும் கையோடு வரும். காலால் ஓடி வந்தியே, நடந்து ஓடி வந்தியே, அதுலேயே உன்னுடைய அன்பு தெரியுதே எனக்கு. பத்மியாம் அபிகமாச்சை, நடந்து வந்தியே அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு வேக்கான கட்டு சொல்றாரு, பகவானை பார்க்கறதுக்கு காரில் போகிறதுக்கு பதிலாக நடந்து போனால் ரொம்ப ஆனந்தப்படுவாராம். பாத யாத்திரைன்னு சொல்லாங்க. எங்கிருந்தெல்லாம் வருது பாருங்க. பாத யாத்திரை போகிறாங்கல்ல, திருப்பதி கூட போங்க, பாத யாத்திரை போகிறவனுக்கும் டைரக்டாக தரிசனம், செப்பரேட் டோக்கன். 10,000 ரூபா கொடுத்தா கூட அந்த இது கிடைக்காது. ஏன்னா கஷ்டப்பட்டு வந்திருப்பான். எங்கிருந்து வந்தது இந்த சம்ஸ்கிருதம், இந்த சம்ஸ்காரம் எங்கிருந்து வந்தது? இங்கே பாருங்க, காலால் நடந்து வந்தியே என்னை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி பகவான் ஆச்சரியப்பட்டு அவன் தோல் அப்படி பிடிச்சி பார்க்குற, எப்படி இருக்கிறான், நல்ல தின்னு இருக்கிறான், நல்ல அரோகமாக இருக்கின்றாய், ஆரோக்கியமாக இருக்கின்றாயே அப்படின்னு சொல்லி அவனை கட்டி அணைத்து கொள்ளுகின்றார். ஆனால் அவன் கொடுத்து சாமானை வாங்கலை, சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன் சொல்லுங்கோ? இந்த இடத்துல நாஸ்திகவாதி, இந்த தமிழ்நாட்டில் இந்த நாஸ்திகவாதி இருக்கானுங்கள்ல பத்தியா, ராமர் கூட அன்டச்சபிலிட்டின்னு வாங்க, அதெல்லாம் கிடையாது. அம்மா கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறார், கானகம் போய் சேர்ற வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு. முதல் நாளே சாப்பிட்ருக்கலாம் தானே. இது 2வது நாள் ராத்திரி, இது 2வது நாள் சாயந்தரம். முதல் நாள் சாயந்தரம் எங்கே இருந்தார்? சரையு தீரத்தில். அப்போ கூட்டமெல்லாம் இருந்தது. இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர் தான் இருக்கிறாங்க. சுமந்திரர், ராமலக்ஷ்மணர், சீதை. அப்போ குகன் வர 2வது நாள் சாப்பாடு இல்லை. 3வது நாளும் சாப்பாடு இல்லை. இந்த குதிரைகளுக்கு வேண்டுமென்றால் உன்னுடைய ஆகாரத்தை எல்லாம் கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி, நான் தவம் இருக்க வேண்டும் என்று அன்னை சொல்லியிருக்கின்றால், அதனால் படுக்கை போட்டுக்கொண்டு என்னால் படுத்துக்கொள்ள முடியாது, எனக்காக கோரை பொருட்களால் ஒரு படுக்கையை தயார் செய் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணீர் விட்டுக்கொண்டே குகன் ராமசீதைக்காக கோரை பொருட்களால் ஆன படுக்கையை செய்கின்றார். அந்த கங்கை நீரை அறிந்துவிட்டு உறங்க செல்லுகின்றார்கள். குகனும் லக்ஷ்மணனும் சுமந்திரரும் தூக்கம் வராமல் உட்காந்துக்கிறாங்க. யாருக்கு தூக்கம் வரும்? இவ்வளோ வருத்தத்துலேயும் 2 பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்க. யார் 2 பேரும்? ராமரும் சீதை. குகன் என்ன செஞ்சான்? லக்ஷ்மணனுக்கும் ஒரு படுக்கையை ஏற்பாடு செய்து, நீங்களும் வந்து தூங்குங்க அப்படின்னும் பொழுது, எனக்கா தூக்கமா தேவையா அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆழ்ந்த அன்பை லக்ஷ்மணர் குகனிடத்தில் சொல்லுகின்றார். கதம் தாசரதௌ பூமௌ ஷயானே சக சீதையா ஷக்யா நித்ரா மயா லப்தும் ஜீவிதம் வா சுகானி வா யோ ந தேவாசுரை சர்வைஹி ஷக்யஹ பிரசஹிதும் யுதி தம் பஷ்ய சுகசம் சுப்தம் திருணேஷு சக சீதையா யோ மந்திர தபசா லப்தோ விவிதைச்ச பராக்கிரமைஹி ஏகோ தாசரதஸ்யைஷ புத்திரஹ சதுருஷலக்ஷணஹ. குகா 60,000 வருடத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தை. அஸ்வமேத யாகம் செய்து புத்திர காமேஷ்டி யாகம் செய்து பிறந்த குழந்தை, சக்கரவர்த்தி திருமகன் எப்படி படுத்துட்டு இருக்கிறார் பத்தியா? ஒன்றுமே நடக்காதது மாதிரி ஆனந்தமாக புரட்ட விட்டு தூங்குறாரு. ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி வயிறு எரியுது தெரியுமா? யார் ஒரு யுத்தத்தில் இருந்தால் தேவர்கள் அசுரர்கள் யாருமே கிட்ட நிற்க முடியாது. அவ்வளவு சக்தி வைத்து கொண்டிருந்தும் கூட தனக்கு நடந்ததற்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அப்படியே வாழ்க்கையில் நடந்து எடுத்துக்கொண்டு வந்து விட்டார் பத்தியா? இந்த மாதிரி ஒரு நபரை நம்ம பார்க்க முடியுமா உலகத்தில் அப்படின்னு சொன்ன உடனே குகன் சொல்லுகின்றான், நகிராமான் பிரியதமோ மமாஸ்தே புவி கஷ்டன ரக்ஷிஷ்யாமி சர்வதா பிரியசகம் ராமம்
ராமனை தவிர எனக்கு உலகத்தில் வேற யாரு மேலேயும் எனக்கு அன்பே இல்லை. யார் சொல்றது? குகன். ஆனால் என் உயிரை கொடுத்தாவது நான் ராமனுக்கு சேவை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியெல்லாம் ராமகுணம் செய்து கொண்டே சொல்லிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் லக்ஷ்மணன், குகன் மற்றும் சுமந்திரர் எல்லாம் காலத்தை கழிக்கிறார்கள். விடியற் காலை ராமனும் சீதையும் எழுந்துவிட்டு சந்தியாவதனம் செய்து முடித்த உடனே குகனிடத்தில் சொல்லுகின்றார், குகா, இந்த கங்கையை கடக்க வேண்டும், அதனால் ஒரு நல்ல படகு இருந்தால் பிடித்து கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே குகன் படகை கொண்டு வருவதற்காக செல்லுகின்றார். அந்த நேரம் பார்த்து சுமந்திரர்கிட்ட சொல்றார், சுமந்திரரே, மறுபடியும் அயோத்தியா சென்று விடுங்கள். கேட்ட உடனே சுமந்திரருக்கு இடி விழுந்த மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா, எப்படியோ தப்பிச்சு கசாப்பு கடைக்காரங்கிட்ட தப்பிச்சு ஒரு ஆடு வந்துடுது, மறுபடியும் கசாப்பு கடைக்காரங்கிட்டே அனுப்புறியே பகவானே. கைகையிடத்துல இருந்து தப்பித்து இதை நீங்க கூப்பிட்டீங்கன்னு ஓடி வந்துட்டேன். வேற யாராவது கூப்பிட்டு வந்திருக்கலாம், நீங்க இல்ல லக்ஷ்மணனையே தேரோட்டும்படி சொல்லியிருக்கலாம். என்னை தேரோட்டும்படி சொல்லிவிட்டு கொண்டு வந்துட்டீங்க, என்னை கூட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இது வரைக்கும் நானும் உங்களோட வனவாசத்துல இருக்க போறேன், ஆனந்தமா இருக்க போறேன்னு இருந்தா திடீர்னு திரும்பி அயோத்தியா போன்னு சொல்றீங்க. கசாப்பு கடைக்காரர்கிட்டயே ஆடை ஒப்படைக்கிற மாதிரி என்னை ஒப்படைக்கின்றீர்களே அப்படின்னு சொல்லி அழற. நான் இது வரைக்கும் சாஸ்திரம் எல்லாம் பொய் பேசாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் சாஸ்திரம் சொல்றதெல்லாம் பொய்யாயிடுது. என்ன பொய்யாயிடுது? எப்படி சாஸ்திரம் சொல்றது பொய்யாயிடுது? நல்லவங்க நாசமாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. நகி கல்யாண கட்சி துர்கதின் தாத கட்சதி, நல்லது செய்பவர்கள் துன்பம் அடைய மாட்டார்கள் சொல்றது. ஆனால் உன்னோட நல்லவனே என் வாழ்க்கையில் நம்ம நீண்ட வாழ்க்கை இவர் சுமந்திரர் தான். இந்த நீண்ட வாழ்க்கையில் நான் உன்னோட நல்லவன தர்மாத்மாவை சத்தியசந்தனை நான் பார்க்கவே இல்லை. ஆனால் நீ இவ்வளோ கஷ்டத்தை அடைகின்றாயே, இதை பார்த்தோன்னே எனக்கு சாஸ்திரத்து மேலேயே ஒரு விதமான அவநம்பிக்கை வந்து விட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது ராமர் சொல்றார், அப்படி சொல்லாதீங்க. சாஸ்திரத்தை பரிபாலனை செய்வதற்காகத்தானே மனிதனுடைய வாழ்க்கையில் மகான்கள் பிறக்கின்றார்கள். அதனால நீங்க மறுபடியும் போங்க, திரும்பி போங்க. ஏன் என்ன திரும்பி போக சொல்றீங்க? அப்பாவுக்கு துணையா நீங்க தான் இருக்க முடியும். உங்களை கூப்பிட்டு அடிக்கடி அவருடைய மனதை இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் சொல்லுவார். அவரு நீங்க தான் பர்சனல் அசிஸ்டன்ட்டே அவருக்கு. நீங்க இல்லைன்னா எவ்வளவு கஷ்டப்படுவார். அது மட்டும் இல்லை, இந்த கைகை என்ன பண்ணுவான்னு தெரியாது. அதாவது இவர் சொன்னார், கைகை கசாப்பு கடைக்காரின்னு சொன்னார். அதை வச்சு இவர் சொல்றார். ராமருடைய அபிப்பிராயம் இல்லை, இவர் சொன்னதுக்காக திருப்பி சொல்றார். நீங்க என்னிடத்துல அன்பை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் எனக்கு நல்லா தெரியும். ஒரு குழந்தை உங்க குழந்தைகிட்ட எப்படி அன்பை வைத்திருக்கீங்களோ என் தகப்பன் மாதிரி நீங்க. ஆனா நீங்க திரும்பி போகலன்னு வச்சுங்களேன், கைகை அம்மா சந்தேகப்படுவா. எங்க போய் ஒளிஞ்சுன்னு இருக்கிறாங்கன்னு தெரியல, இவங்க மறுபடியும் போர் எடுத்து வந்தாங்கன்னா என்ன கதியாகும் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுவார். நான் உண்மையாலுமே வனவாசத்திற்கு அடர்ந்த காடுகள் இருக்கின்ற பகுதிக்கு கங்கையை தாண்டி சென்று விட்டேன் என்ற செய்தியை நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. குகன் திருப்பி வந்து விட்டான். ஓடம் தயாராக இருக்கின்றது என்று சொன்னான். உடனே குகனிடம் சொல்லுகின்றார், ஆல விருட்சத்தினுடைய பாலை எடுத்து வா அப்படின்றார். என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே, ஆல விருட்ச பாலை எது கேட்கிறாருன்னு யாருக்கும் புரியல. அவன் ஆல விருட்சத்திலிருந்து பாலை எடுத்து வருகின்றான். அதை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்து தேய்ச்சிக்கினாராம். ஆல விருட்ச பாலை நல்ல தலையில் தேய்ச்சா ஜடையாயிடும். அதை பார்த்து மார்பில் அடித்துக் கொள்ளுகின்றார் சுமந்திரன். ஏன்னா ராமர் பிறக்கும் போதிலிருந்தே பார்த்துட்டு இருந்தவர் சுமந்திரன். ராமருக்கு குளிப்பாட்டும் போதெல்லாம் பார்த்துருப்பார் இல்லையா, எல்லாம் வாசனை திரவியங்களால் பன்னீராலையும் பாலாலையும் அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த குழந்தை இன்னைக்கு ஆலம் விருட்சத்தினுடைய பாலை தன் தலையில் வைத்துக் கொள்கின்றதே அப்படின்னு சொல்லி அழுகின்றார். லக்ஷ்மணனுக்கும் அந்த தலையில் பாலை இது பண்ணி 2 பேருடைய ஜடையும் ஜடாமுடியாக மாறிவிட்டது. சாஸ்திரோக்தமா விரதம் எடுத்துக் கொள்கின்றார். என்ன விரதம்? வைகானச விரதம்னு பேர். அதுக்கு இத்தனை 14 வருடங்கள்
பிரம்மச்சரியத்தில் இருந்து தவ வாழ்க்கை வாழ்வோம். பிரம்மச்சரியத்திலிருந்து தவ வாழ்க்கை வாழும்போது க்ஷத்திரியத்தை விடமாட்டோம். க்ஷத்திரியத்துவம் என்றது கடமை. அந்த கடமைக்காக தானே இது வந்திருக்கு. ஆனால் போகம் இல்லாத க்ஷத்திரியத்துவம், யோகம் நிறைந்த க்ஷத்திரியத்துவம். இந்த யோகம் நிறைந்த க்ஷத்திரியத்துவம் இருந்ததுனால தான் அவர் வனவாசத்தில் இருந்தார், பரதன் ராஜ்யத்தில் இருந்தார். 2 பேருத்துலேயும் க்ஷத்திரியத்துவம் இருந்தது. ஆனால் போகம் இல்லைன்றதுனால அந்த அயோத்தியா ராஜ்யத்தினுடைய வித்த கோஷம் இருக்கு இல்லையா, அது 10 மடங்கு ஆயிடுது. ராஜா போகியாக இருந்தால் வித்த கோஷம் வளம் வராது நாட்டுக்கு. ஏன்னா மக்களும் போகி, ராஜாவும் போகி, கன்சியூமரிசம்னு சொல்லுவாங்க அது பேர். இதெல்லாம் ஒளிந்து கொண்டு இருக்கின்ற விஷயங்கள் மாடர்ன் வேர்ல்டுக்கு. ராஜா யோகியாக இருக்கணும். ஒரு காலகட்டத்திலேயாவது அந்த ராஜா யோகியாக இருப்பவன் வந்து விட்டா அந்த நாட்டினுடைய வளம் பெருகும். அதுவும் அவனை சுற்றி எந்த குடும்பமும் இல்லைன்னு வச்சுங்களேன். இந்த குடும்பத்தாரால் இந்த லஞ்சம் லாவண்யம் எல்லாம் இல்லாமல் இருக்கும். அப்போ க்ஷத்திரிய விரதத்தை விடாமல் ரிஷி வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இருவரும். குகனை வழி அனுப்புகின்றார். சுமந்திரரையும் நீங்கள் சென்று விடுங்கள், திரும்பி சென்று விடுங்கள் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி அந்த படகுல ஏறுறார். இந்த இடத்துல வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படாத ஒரு விஷயம் சொல்லப்படுகின்றது ராமச்சரித மனசில். அந்த படகோட்டி என்ன சொன்னான்னா, ஏறாத சுவாமி அப்படின்னா. ஒரு ராஜாவை பார்த்து என் வண்டியில் ஏறாதுன்னா எவ்வளோ அவருக்கு ஆச்சரியம் ஆகிடுது. குகனுக்கு கோபம் வந்துடுது. என்னடா அவரை போய் ஏறாதுன்னு சொல்லி, வேணாம் இரு நான் முதல்ல பாத பூஜை பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் ஏறணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே குகனுக்கு பாத பூஜை பண்ணுறதுக்காக சொல்கிறியா? இல்லை, என் படகு பொண்ணாயிடுச்சுன்னா அப்படின்னா. குகனுக்கு ஒன்றும் புரியல. என்னடா படகு பெண்ணாயிடுமா? எப்படிடா? ஆமாம், கல் பெண்ணாச்சு இல்லை, உயிரில்லாத ஒரு கல் தொட்ட உடனே, அவர் பாதம் தொட்ட உடனே அகல்யா பெண்ணாயிடுச்சு இல்லை. அப்போ குகனுக்கு வருது ஞாபகம். ஆமாம் ராமர் சின்ன வயசுல இது செஞ்சுதாச்சு. சரி, இப்போ என்ன செய்யணும்? அந்த பாத தூளி எல்லாம் என் தலையில் கொட்டிக்குவேன் ஃபஸ்ட்டு, அப்புறமா தான் படகுல ஏறுவதற்கு நான் உரிமை தருவேன். இது வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, ராமச்சரித் மானஸில் இருக்குது. அப்படி இந்த படகோட்டி சொல்ல பாத அபிஷேகம் செய்து ராமர், லக்ஷ்மணர், சீத்தை மூவரும் படகில் செல்லுகின்றார்கள். கங்கையை கடக்க முயற்சி செய்கின்றார்கள். கங்கையில் போகும்பொழுது இந்த கரையில் சுமந்திரரும் குகனும் நின்று விட்டார்கள். கங்கையில் போய்கொண்டிருக்கும் பொழுது அன்னை சீத்தை கங்கையிடம் பிரார்த்தனை செய்கின்றார். ஓ கங்காதேவி, நாங்கள் மறுபடியும் நல்லபடியாக திரும்பி வர வேண்டும். அயோத்தியைக்கு எல்லாருடைய சந்தோஷத்தையும் கொடுப்பொருளாக திரும்பி வர வேண்டும். அப்படி திரும்பி வந்த உடனே 10,000 கோதானம் செய்கிறேன் அப்படின்னு பிராமணர்களுக்கெல்லாம் பசுக்களை தானமாக கொடுப்பேன்னு சொல்லி சங்கல்பம் செய்து சீதை அந்த படகில் உட்கார்ந்து கொண்டு பிரார்த்தனை செய்கின்றார். கொஞ்ச நேரத்தில் கங்கையுடைய அந்த பக்கம் திரும்பி விட்டார்கள், இறங்கி விட்டார்கள். இங்கேருந்து பார்க்குறாங்க 2 பேரும், குகனும் சுமந்திரரும். அங்கே போய் திரும்பி வாங்கடான்னு கை கூப்பிட்டா கூட ஓடி வந்துடுவாங்க. ஆனால் அவரும் அப்படியே போயிட்டார். யார்? ராமலக்ஷ்மண சீதை அப்படி போயிட்டாங்க. படகோட்டி திருப்பி வந்துட்டான். இன்னும் எங்கே நின்றுட்டுருக்குறீங்க? எல்லாம் போங்க போங்க, உங்கள் வேலையை பாருங்கன்றாங்க. ஏன் சொல்லுங்கள்? ராமனுடைய பாத இது அபிஷேகம் தீர்த்தம் தலையில் கொட்டின உடனே கடமையை செய்யணும், அதுதான் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம். எல்லாம் அவங்கவுங்க கடமையை செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே குகன் அவனுடைய இருப்பிடத்திற்கு செல்லுகின்றார். சுமந்திரரும் மறுபடியும் அயோத்தியா நோக்கி வருகின்றார். வருகின்ற பொழுது அயோத்தியா நகரமே சோகத்தில் மூழ்கி இருக்கின்ற அயோத்தியை பார்க்கின்றார். நேரடியாக தசரத ராஜாவிடம் சென்று இந்த விஷயத்தை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார். நினைத்து தசரதனுடைய அரண்மனைக்கு செல்லுகின்றார். அந்த கதையை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ராமாய ராமச்சந்திராய ராமபத்ராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம் ததேவ சோகார்ணவம் சோச்சனம் ருணாம் யதுத்தமஸ்லோகேஷோ நுகீயதே. ஜானகி காந்தஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம.